சிஎஸ் ரேங்கில் போகிற மேட்ச்லாம் நல்லா கேம் ப்ளே கொடுக்குறது நான் சொல்கிற 4 கேரக்டர்ஸ்களை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிற கேரக்டர்னா தலைவன் ஒரியன் தான். தலைவனை யூஸ் பண்ணால் மட்டும் தான் எனிமையை ஷூட் பண்ணாமே நல்லா டேமேஜ் கொடுக்கும். அதோட 1v4 ஒரு பெஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர்னா லியோன் தான். தலைவன் எனிமி நம்மளை சுட்டோன்னே 5 செகண்டில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். தலைவன் சல்லு 40 HP ஏற்றி விட்டுருவான். நீங்கள் அவனை டெவலப் பண்ண உங்களுக்கு HP இன்க்ரீஸ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர்னா தலைவன் மாரோ தான். ரேஞ்சில் தலைவனை அடிச்சுக்கவே முடியாது, சரியான கேரக்டரு. எனிமியோட டிஸ்டன்ஸை பொறுத்து 25% டேமேஜ் அதிகமாக விழுகும். சிஎஃப் ரேங்கில் ஒரு பெஸ்ட் கேரக்டர் ஸ்கில்னே சொல்லலாம். நம்ம ஃபைனலில் பார்க்க போகிற கேரக்டர் தான் ஃப்ரீ ஃபயரில் ஓவர் பவரான கேரக்டர். வேறு யாரும் இல்லை, தலைவன் கைரஃப் தான். தலைவன் ஒரு பேசிவ் ஸ்கில் தான், இருந்தாலுமே தலைவனுக்கு 2 மோட் இருக்குது. டிஃபென்ஸ் மோடில் உங்களுக்கு EP 2 EPயாக 5 ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த EP ஃபுல்லானே தான் தலைவனோட ஓவர் பவரே ஆரம்பிக்கும். எனிமி தேர்ட் லெவலில் வச்சுட்டு போட்டிருந்தாலுமே கிழிச்சு கையில் கொடுத்துருவான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர்ஸ்களை தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி எலர்ட் மாஸ்டர் வரையும் போக போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் BR ரேங்க் எடுக்க சொல்கிறேன். பாய் கைஸ்.